யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்று கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள், 98வது பிறந்த நாள். அவர் 1927 ஜூன் 24 சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். அவர் பிறந்த நாள் என்பது தமிழே மீண்டும் பிறக்கிறது என்று நாம் சொல்லலாம். தமிழுக்கு பிறந்த நாள் இன்று என்று சொல்லலாம். பிள்ளை தமிழுக்கு பிறந்த நாள், அன்னை தமிழுக்கு பிறந்த நாள், இலக்கிய தமிழுக்கு பிறந்த நாள், இலக்கணத் தமிழுக்கு பிறந்த நாள், ஆன்மீக தமிழுக்கு பிறந்த நாள், சுயமரியாதை தமிழுக்கு பிறந்த நாள், பகுத்தறிவு நாளுக்கு பிறந்த நாள் என்று கூட அவர் வருகிறார். ஏனால் அவர் திராவிட இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணாவோடும் பழகியிருக்கிறார். போராட்டங்களிலே நின்றவர், தேர்தலிலே பங்கெடுத்தவர். திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் சம்பத் அவர்களுக்கும் மதியழகன் அவர்களுக்கும் அப்படியே கூட நின்று பணியாற்றினார். அவர் நேரம் அவருக்கு தமிழோடு திராவிடத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு கொடுத்து வைக்கவில்லையோ, இல்லை அவருக்கு அந்த அமைப்பு இல்லையோ என்று தெரியவில்லை. அவர் அண்ணாவின் வெற்றியை யாரும் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அண்ணா வெற்றி பெற மாட்டார் என்று அவர்கள் நினைப்பில்தான் அவர்கள் வெளியேறி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அன்னை தமிழை அரியணையில் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பொழுது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சம்பத்தோடு வெளியே போகக்கூடிய சூழல் வருமா? தேசியம் பேசி இந்தியை ஆதரிக்கக்கூடிய காமராஜர் இருந்த காங்கிரஸோடு அவர் பயணிக்கக்கூடிய சூழல் வருமா? சரி, சம்பத்தோடு தமிழ் தேசியம் பேசியவர் எப்படி மீண்டும் கொண்டு போய் காங்கிரஸில் சேரக்கூடிய நிலை அவருக்கு வருமா? சரி, காங்கிரஸில் காமராஜரோடு இருந்தாரே, காமராஜரை தெருவில் விட்டுவிட்டு இந்திரா காந்தியோடு போய் பயணிக்கக்கூடிய சூழல் அவருக்கு வந்து சேருமா? நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமானது தோழர்களே. அரசியலில் அவர் சற்று கவனம் செலுத்தி இருக்கலாம். இந்த செய்தியை யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. காமராஜர் நின்றுவாங்க. காமராஜரை அவர் நம்பிய காங்கிரஸ் கைவிட்டது. தமிழ்நாட்டில் காமராஜருக்கு எதிராக கூட்டம் போட்டவர் கண்ணதாசன். அப்படி என்றால் அவரோடு பயணித்து இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். வனவாசத்தில் எல்லாரும் வனவாசத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியை கொண்டு போய் குறை சொல்லுவதைத்தான் எல்லாரும் நினைத்து பார்த்துருப்பாங்க. அப்படி ஏறி வந்தார், திருட்டு ரயிலில் ஏறி வந்தார், இந்த பெண்கள் அந்த பெண்கள் என்று பேசுவார்கள். அதில் கண்ணதாசன் அவர்கள் கலந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை மறந்து விடுவார்கள். அதனால தான் வனவாசத்தில் கண்ணதாசன் சொல்லுகிறார், இந்த சுயசரிதை என்பது நாட்டு மக்களுக்கானது அல்ல, ஒரு மனிதன் மேம்புறுவதற்கு அல்ல, ஒரு மனிதன் பெரிய அளவில் வந்து விடுவான் என்பதற்கல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதைத்தான் என்னுடைய வனவாசத்தில் சுயசரிதையில் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். இதே வேளையை மனவாசத்தில் காமராஜர் அவர்களை கண்டித்தும் அவர் எழுதியிருக்கிறார். அரசியலை பேசுகிறோம். அவர் அரசியலில் கொஞ்சம் இருந்தார் இல்லையா? அவர் அரசியலில் திராவிட இயக்க அரசியலில் இருந்திருந்தால் அவர் எப்படி இருந்திருப்பார்? ஆனால் கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் அவரை கைதிட்டு விட்டார். ஏனால் கலைஞரை பற்றி அவர் பேசாத பேச்சுக்கள் இல்லை. 69 முதலமைச்சராக வந்தபோது வனவாசத்தில் அப்படியெல்லாம் திட்டி தீர்த்து எழுதிவிட்டார். 77 எம்ஜிஆர் வந்த பிறகு எம்ஜிஆரும் உள்ளும் புறமும் என்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இதே யூனிவர்சிட்டியில் மார்ச் 13, 14 இந்த பதிவினை நான் முழு அறிக்கையை போட்டிருக்கிறேன். நிறையா தோழர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்தீர்கள். ஆகையினால் அது சிறு குறிப்போடு நான் அதை முடித்து கொண்டேன். ஒரு மாபெரும் ஆளுமை எப்படி இருக்கக்கூடாது, இதை கண்ணதாசனை பதிவு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணதாசனுடைய உயர்வு நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்தோமோ அந்த நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு போய் வாய்த்தார். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திராவிட இயக்கம் கொண்டு போய் சேர்த்தது. அதைத்தான் நம்ம சொல்லணும். எப்பேற்பட்ட கவிஞன், தன் சாவை கணித்தவர், தன் சாவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர், தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னை பார்ப்பதற்கு யார் வருவார்கள் வரமாட்டார்கள் என்பதற்காக நான் இறந்து விட்டேன் என்கின்ற செய்தியை இவரே சொன்னார். எம்எஸ் விஸ்வநாதன் உள்ளிட்ட ப்ரொடியூசர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தலையில் அடித்து கொண்டு ஓடி வந்து அழுதார். தான் செத்து போயிட்டேன்னு சொல்லுவார். நடிகர் ராஜேஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனக்குத்தானே கல்லறை வைத்தது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தானே செத்து விட்டதாக அறிவித்து அந்த நிகழ்வுக்கு யார் யாரெல்லாம் வந்ததை பார்த்தாருங்கிற ஒரு காட்சி இருக்குமா? பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் வச்சுருப்பாங்க அந்த சீன். அதே மாதிரி செய்தவர். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உடையவர். அதெல்லாம் நிறைய சம்பவங்கள் அவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அவர் அரசியலில். ஆனால் கவிதையில் அவர் உச்சம் தொட்டவர். திராவிட இயக்கத்துக்கு எதிராகத்தான் அவர் இந்த புத்தகத்தை எழுதினார். தினமணி கதிரில் எழுதினார், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று.
அர்த்தமற்ற இந்து மதம் என்று அதுக்கு மறுப்பு புத்தகம் வந்து அந்த மறுப்பு புத்தகத்துக்கு மறுப்பே எழுதாத உண்மையை ஏற்றுக்கொண்ட மாபெரும் மனிதர் கண்ணதாசன். அது ரொம்ப முக்கியமானது தோழர்களே. இல்லைன்னா ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் நூல் எழுதுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை அவருக்கு வருமா? அண்ணாவோட பேரை தன் பிள்ளைக்கு வச்சுட்டார். அந்த இடத்துல பதிவு செய்யணும். நம்ம தன் மகனுக்கு அண்ணாவின் பெயரை பேர்னா அண்ணா போய் பார்க்க போயிருக்கிறார் வீட்டுக்கு. அண்ணா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் என்னப்பான்னு சொல்லி ஓடியாரான். என்ன இவர் வர்றாருன்னு பேரறிஞர் அண்ணா பார்க்குறாரு. ஏன் உங்கள் பேரை தான் வச்சுருக்கேங்க தன்னுடைய மகனை பார்த்து நகைச்சுவை உணர்வு உடையவர். சரி என்ன சொன்னார் தெரியுமா அதுக்கு அண்ணா? அப்போ நீ எதுக்கு என் பேரை வச்சுருக்கேன்னு தெரியட்டுமா அப்படின்னு கேட்டாரோ. கேட்கும்போது உனக்கு கோபம் வந்தால் டே அண்ணாத்துறன்னு கூப்பிட்றதுக்கு தானே என் பேரை நீ வச்சுருக்கேன்னு உடனே கேட்கன்னு சிரிச்சிருக்கிறாங்க. அப்படி சிரிச்சிருக்கிறாங்க. உனக்கு கோவம் வந்தால் திட்டுறதுக்கு தானே கண்ணதாசா என் பேரை நீ வச்சுருக்கிற? அண்ணா இப்படி சொல்லலாமா நீங்கள் அப்படின்ன உடனே நகைச்சுவைக்கு சொன்னேன்ப்பான்னார். அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாட்களில் அண்ணாவை திட்டாத திட்டில்லை மேடையில். காதில் கேட்க முடியாது. சம்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு. அந்த சம்பத் யார் என்று தெரியுமா? தந்தை பெரியாரின் உடன் பிறந்த அண்ணன் மகன். அவரும் அண்ணாவோடு இருந்தால் இவரோடு சேர்ந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். பெரியாரின் அறிவுரையின் பேரில் தான் அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அப்படித்தான் வரலாறு வரவு செய்து வைத்திருக்கிறார். நான் ஒரு பெரியாரிஸ்ட். இதை சொல்லுவதில் எனக்கு எதுவும் இருக்கும். உண்மையை பேசுவதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. இப்படி கட்டத்தில் அண்ணாவுக்கு இறக்கும் சூழலில் ஒரு சூழல் உருவாகுது. மரணிக்கிற நேரம் தானே எல்லாரும் சாகக்கூடிய ஒரு காரணம். அண்ணாவிற்கும் மறைவு வந்தது. அந்த வயதில் வந்திருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அனாதையாக விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் அரசியல் அவர் இருந்திருந்தால் இன்னும் உச்சம் தொடுவதற்கான திட்டங்களை தகுதிகளையும் உண்டாக்கி வைத்திருப்பார். நமக்கு தமிழர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அவர் போய் சேர்ந்தார். அப்போ கடைசி காலத்தில் அண்ணாவை பார்க்க போகிறார். கண்ணதாசன் பார்க்க போகிறார். இப்போ சொல்கிறாரு, நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா என் பேர் வச்சுருக்கிறேன் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்கேன். காமராஜர் கூட இருக்கிறாந்தார். என் பேரை உன் மகனுக்கு வச்சியே எப்படி இருக்கிறா அப்படின்னு சைகையில் கேட்காரு. கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருக்கிறாப்புல கண்ணதாசன். அண்ணா உன்னை ஏன் நான் பிறந்தேன், உன்னை பிரிந்தேன் நான். என் பிறப்புக்கு அர்த்தம் கொடுப்பவர் அண்ணாதுரை. என் பிள்ளைக்கு பெயர் சுட்டி மகிழ்ந்தவன் நான். உன்னை விட்டு நான் ஏன் பிரிந்தேன் என்று அழுதான். தமிழ் பகுதி தன்னோட மகனை கேட்ட உடனே என் பேரை வச்சுருக்கானே அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டான். பையனை கேட்டவன். அப்படி தலைவர்களோடு இணக்கமாகவும் அவர் இருந்தார். காங்கிரஸில் போய் சேர்த்துட்டாங்க. சேர்ந்த உடனே அவங்களுக்குள்ள பக்கத்தில் தான் நான் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கும் அவர் இன்றைக்கி நினைவில்லாமல் இருக்கிறதுக்கு அணுவாக நான் சென்று என் காலடியை பதித்து இருக்கிறேன். அதில் அந்த வீட்டிலேருந்து லாபிலேருந்து அப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னா அப்படி தீநகர் அந்த இதில் ஃபுல்லாக தெரியும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்குலாம் லென்சன் அங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தோட பிதாமகன் என்னுடைய அலுவலகத்தில் இந்த படம் இருக்குது. அவர் படத்துக்கு கீழே தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன். நடேசன் பூங்கா பக்கத்தில் தான் கண்ணதாசன் வீடு. அங்கேயும் நான் சென்று இருக்கிறேன். இன்றைக்கி பதிப்பகம் இருக்குது. சின்ன உணவு கூடம் நடத்துகிறாங்க. அங்கே சாப்பிட்ருக்கிறேன். எல்லாம் இருக்கிறோம். அங்கே சரி இருக்கட்டும். அங்கே பக்கத்தில்ங்கிறதுனால கண்ணதாசன் வந்து என்ன செய்வாராம், காமராஜருக்கு பிடித்தமான மீன் உணவு, ஆட்டுக்கறி, தலைக்கறி உணவு எல்லாம் சாப்பிடுவாங்கிறதுக்காக எல்லாமே கண்ணதாசன் வீட்டம்மா வந்து செஞ்சு கையில் கொடுப்போம். அப்போ காமராஜருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க உடனே அந்த உதவியாளர் வைரவன் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் கண்ணதாசனுக்கு யார் தெரியுமா? தெரியலையேப்பா. கண்ணதாசனோட பையன் காந்தி கண்ணதாசன் இருக்கான், இங்கே வான்னு கூப்பிட்டுருக்குறாரு. இப்படி என்ன செய்கிற? இந்த மாதிரி படிக்கிறையா? படிக்கிற நேரத்தில் நீ எதுக்கு சோறு எடுத்துகிட்டு வர? பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா? படிக்க வேண்டாமா? நல்லா படிக்கணும். சாப்பாட்டுக்காக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து அனுப்பிட்டு சொன்னாராம் ஒரு வார்த்தை, உங்கள் அப்பா உங்களுக்கு மிச்சம் வைக்கக்கூடிய ஒரே விஷயம் அவர் எழுதிய எழுத்துக்களும் பாடல்களும் தான் இருக்கும்பா, நீயாவது நல்லா படின்னு சொன்னார். அவர் வாய் முகூர்த்தம் பகுத்தது. எங்கள் அப்பா பயணப்பட்ட கார் மட்டும்தான் அவரிடம் சொத்தாக இருந்தது. அந்த காரும் காமராஜர் கொடுத்தது என்று காந்தி கண்ணதாசன் இருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வேற. நன்றாக இருக்கிறார்.
எல்லா பிள்ளைகளும் நல்லா வாழ வைத்திருக்கிறார், எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிப்பு வைத்திருக்கிறார், எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றாக சொத்து சேர்த்திருக்கிறார். அப்படியெல்லாம் நாட்டு செட்டியார் குடும்பத்தில் பிறந்த கண்ணதாசன் அப்படி இல்லை. ஆனால் அவர் ஒன்று நடந்தது, அவர் பின்னணியில் என்ன காப்பாற்றணும்னா அவர் எழுதிய எழுத்துக்கள் காப்பாற்றணும். தன் சாவை கணித்தவர் கண்ணதாசன். அதுதான் அவர் சொல்லிட்டு போனார் ஒரே வரியில். மூன்றாம் பிறை படத்தில் கமலஹாசனுக்கு தன் காதலியோடு இருக்கக்கூடிய அந்த தாலாட்டு பாடலை தமிழை நினைத்து பாடினார். போனவர் தான் பாடிட்டு கண்ணே கலைமானே அப்படிங்கிறவர். அந்த ஒத்த வரி மாறிவிடக்கூடாது என்பதற்காக எழுதியிருக்கிறேன் தோழர்களே. உனக்கே நான் உயிரானேன் தமிழே, உனக்கே நான் உயிரானேன் என நீ மறவாது. எனக்கு பிடித்த வரி அந்த பாடல் முழுவதும் இருக்கு. அந்த தமிழேங்கிறத நான் சேர்த்துருக்கிறேன். அங்கே போனவர் தான் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்து இறந்துட்டார். எப்பயுமே கவியரசர்களுக்கும் கவிதை எழுதுகிறவர்களுக்கும் ஒரு சத்தியம் இருக்கும், அவர் கொடுத்த வாக்கு பழித்து விடும். நான் எல்லோரும் எல்லா சேனல்களிலும் பேசுவதை சில கருத்துக்கள் பேசவில்லை, கண்ணதாசனை பற்றி சொல்லுவதையெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன். ஒரு இதெல்லாம் அப்படித்தான் தோழர்களே. அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தார். அது சிக்கலான நேரம், பல விதங்களில் பல இது சொல்லுவாங்க. அந்த வசனம் எம்ஜிஆரின் வாழ்க்கையை அப்படியே பிழிந்து ரசத்தை பிழிந்து கொடுத்தது போல் இருந்தது. எப்படி இருந்தது தெரியுமா தோழர்களே? சில வார்த்தைகள் மெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும், ஆனால் சில வார்த்தைகள் உண்மையை மட்டும் சொல்லும். அந்த சொல்தான், என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டுப்போனதில்லை, நம்பாமல் என்னை கெட்டவர்கள் இருக்கலாம், என்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை. அப்படி சத்திய வார்த்தைகளை உறுத்து கொடுத்தவர், அப்படிப்பட்டவரைத்தான் உள்ளும் புறமும் எழுதினார். ரைட், அது இருக்கட்டும். ஆனாலும் அவருடைய கவிதை ஆளுமைக்கு எம்ஜிஆர் அவர்கள் யாரை பகைத்தாலும் சரி, எது பதைத்தாலும் சரி, அவர் மீண்டும் கேட்க மாட்டார். அவர்கள் அதே நேரத்தில் தனக்கு இணையாக இருக்கிறவங்கள வளர்த்து விடுறவங்கள வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர்கள். தனக்கு மேல் போய்விட்டு வேறொரு துறையில் உச்சம் தொட்டவர்களை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அதுதான் நான் சிவாஜி கணேசனை பற்றி சொல்லியிருந்தேன். கண்ணதாசன் அவர் சொல்லுவோம். சில தோழர்கள் அது புரியாமல் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் வரலாறை மட்டும்தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறலாம் இல்லை. வரலாறை மட்டும் சொல்ல வேண்டியது கடமை, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். எனக்கு என்ன இருக்குது? நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் படித்து தெரிகிற பொழுது, ஆமாம் மதி யூனிவர்ஸ் என்கின்ற சேனலில் மதியழகன் என்கின்றவன் பேசினார், அந்த செய்தி 100க்கு 100 உண்மையானது என்று ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அதைத்தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அடிமைப்பெண் படத்தில் ஒரு காதல் சிச்சுவேஷன் பாடல்கள் அமையவே இல்லை, அவருக்கு பிடித்த மாதிரி அமையவே இல்லை, ஒன்றுமே புரியலை, எதுவும் செய்யலை. கண்ணதாசனை கூப்பிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ் பட பிரச்சனையாக மாறிவிடுமே, என்ன செய்வது என்று கவலைப்பட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல கூப்பிடுங்கன்னு சொல்லி. அவர் எழுதின பாடல்கள் தான் இன்றுக்கும் வரை, அதாவது ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும், நூற்றுக்கணக்கான பாடல்கள் நிலைத்து நின்றாலும் எம்ஜிஆருக்கு எழுதின அடிமைப்பெண் படத்தில் அவர் எழுதின பாட்டு, அது என்ன பாட்டு தெரியுது இல்லை? ரொம்ப முக்கியமான, அவர்கள் எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் பெயர் சொல்லக்கூடிய அந்த பாடல், அவர் காதல் பாடல் எழுதி முடிச்சுட்டு போனார். அடிமைப்பெண்ணில் சிவாஜி கணேசனுக்கு நீ போய் நல்ல பாட்டாக போடுவியாமே, யார் MS விஸ்வநாதன்கிட்ட கேட்கும்போது, நீ சிவாஜி கணேசனுக்கு நல்ல நல்ல பாடல்கள்லாம் போடுவீங்களே வைக்கலையே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இங்கிட்டு போயிட்டா, சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போனால் நீ எம்ஜிஆர் அண்ணனுக்கு மட்டும் நீ நல்ல நல்ல பாட்டாக போடுவாமே அப்படின்னு சொல்கிறது. ஆனால் 2 இடத்துலையும் கண்ணதாசன் தான் உட்காந்துருப்பார். அதுதான் மிகப்பெரிய தமிழ் சக்கரவர்த்திகளாக இருக்கக்கூடிய, திரைத்துறையில் சக்கரவர்த்தியாக பயணித்தவர்கள் 2 பேர் மேலேயும் சவாரி வைப்பதற்கும் 2 பேருக்கும் தேவைப்படுவதற்காகவும் கையில் இருந்தார். அது ரொம்ப பதிவு செய்ய வேண்டியது. கண்ணதாசன் மட்டும் கொஞ்சம் அரசியல் துறையில் அவர் கணித்து இருந்தார், இல்லைன்னா வராமலே போயிருக்கலாம். இப்போ வாலியெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவர் இருந்தார், வெற்றி பெற்றவர் கூட இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கண்ணதாசன் வெற்றி பெற்றவர்களுடையும் இருந்தார், வெற்றியில் உச்சம் தொட்டவர்களையும் பகைத்தார். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் தோல்வியடைந்தவர்களிடம் இருந்தால் தோல்வியில் உச்சம் தொட்டவர்களுடைய இருந்தார். அதனால தான் ஆட்சியாளர்கள் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியமான வரிங்க.
இன்னைக்கு கண்ணதாசன் பதிப்பகம் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பகம். அதில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மிக நம்பகத்தன்மையாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது. கண்ணதாசன் எழுதிய எழுத்துக்கள் தான் அந்த குடும்பத்தை இன்றும் காப்பாற்றி வந்து கொண்டு இருக்கிறது. மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஒருவர் கண்ணதாசன் குடும்பத்திற்கு சில கேடுகளும் செய்திருக்கக்கூடிய வரலாறும் உண்டு. அனைத்தையும் தாண்டி கண்ணதாசன் அவர்களோட புகழ் நீண்டு நிலைத்து இருக்கட்டும். தமிழ் உள்ளவரை இருக்கும், தமிழர்கள் உள்ளவரை அவருடைய கண்ணதாசன் பாடல்களாலும் கண்ணதாசன் அரசியல் செயல்களும் மறக்க முடியாததாக அமையும். ஒரு சார்பாக இருந்தாலும் அவர் உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாதவர், உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவர், உள்ளதை உள்ளபடி சொல்லுவார். நான் இப்போ நிகழ சில செய்திகள் நான் சொன்னேன்னா அது வெறுப்புணர்ச்சியாக கூட பேசுகிறது மாதிரி ஆகி போயிடும். அது பொருள் புரிஞ்சு கூட நான் கரெக்டாக சொல்லுவேன். ஓகே, அவர் வாழ்ந்தார், அவர் நன்றாக வாழ்ந்தார், அவ்வளோதான். அவர் நினைத்த வாழ்வை வாழ்ந்து அடைந்து மறைந்தார், அது முடிஞ்சது. என்ன நம்மளுக்கு என்னென்னா அவர் கூட சில ஆண்டுகள் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றது தான். ஆனாலும் கண்ணதாசன் அவர்களே, நீங்கள் மீண்டும் பிறந்து வாருங்கள், தமிழுக்காய் வாழுங்கள், தமிழுக்கு கவிதை தாருங்கள். உங்கள் புகழ் தமிழ் உள்ளவரை நீடித்து நிலைக்கும் என்பதில் பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம் தொடரும்.